இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அமுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சீரீஸில் எபிசோடு 3 வந்திருக்கோம். இன்றைக்கி மக்ரோனி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்ததாக என்ன டிஷ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் உங்கள் பேரை சொல்லி நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி 250 கிராம் அளவுள்ள மக்ரோனி பாஸ்தா எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை குடமிளகாய், சின்ன குடமிளகாயில் ஒரு அரை குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, பீன்ஸில் ஒரு 6 பீன்ஸு இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் மட்டும் நீங்கள் நறுக்கும்போது ரொம்ப நைஸாக நறுக்கணும். அப்போ தான் வந்து இதோட சேர்த்து வேகும்போது நல்லா சீக்கிரமாக வேகும். குயிக்காக வேகிறதுக்கு நம்ம சன்னமாக நறுக்கிக்கணும். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 6 பல் பூண்டு, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் தான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை, வெங்காயம் வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி மசாலா வந்து வீட்டில் அரைச்சது மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூனுக்கு மட்டன் மசாலா இருந்ததுனால நீங்கள் போட்டுக்கங்க. கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கங்க. நான் இன்றைக்கி கரம் மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம், சரியாக இருக்கும். அது டேஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி டைமர் வச்சு சமைக்க போகிறோம். முதல்ல நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுப்பு இப்போ ஆன் பண்ணிக்கலாம். நான் முதல்ல வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு அடுப்பில். 2 அடுப்பில் இன்றைக்கி சமைச்சிக்கலாம். மக்ரோனியை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது சுடு தண்ணி மட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மக்ரோனி வேகிறதுக்காக 1 ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துறேன். அப்புறம் 1 ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்குங்க. கூடவே நம்ம மக்ரோனியை போட்டுடலாம். போட்டு விட்டதும் நல்லா கலந்து விடலாம், இல்லைன்னா கீழே வந்து அடியில் வந்து பிடிச்சிக்கும். பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை நம்ம வேகும் போதும் இந்த மாதிரி கலந்து விடணும். மக்ரோனிக்கு இந்த அளவுக்கு தண்ணி கீழே நம்ம போட்டிருக்கோம். தண்ணி அளவு வந்து 2-3 இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிற தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே இங்கே காயெல்லாம் வேக வைக்கலாம். மசாலாலாம் தாளித்து அதுக்காக எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்குங்க. முதல்ல பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டை முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போக இங்கே பாருங்க செவந்த மாதிரி வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பக்கத்தில் மக்ரோனி வந்து பொங்கி வருது. இந்த மாதிரி நம்ம பொங்கி வரும்போது இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா உள்ளே போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் கீழே அடியில் பிடிக்காமல் நம்ம கிளறி விடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம காய் வந்து பீன்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். மற்ற இந்த 2 காயும் கிரன்ச்சியாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம மசாலா தக்காளி எல்லாம் சேர்த்துறதுக்கு முன்னாடி பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு பொடிசாக அரிஞ்சால் தான் சீக்கிரமாக வேகும். நீங்கள் அரியறது மட்டும் பீன்ஸை நறுக்கும் போது சின்ன சின்னதாக நறுக்கிக்கிங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடைய பீன்ஸ் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எண்ணெயில் வேகும்போது குயிக்காக வேகும். அதுக்காக தான் நான் பீன்ஸை இப்போ சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வேகும்போது டக்குன்னு நமக்கு வெந்துடும் எந்த காயாக இருந்தாலும். அதனால் 1 நிமிஷத்துக்கு இந்த பீன்ஸை மட்டும் போட்டு ஓட்டி விட்டுக்கலாம். அப்புறமே மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நம்ம மக்ரோனியில் உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த வணக்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஊற்றினோடனே உப்பு சேர்த்துனோம்னா தக்காளியும் சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மக்ரோனி நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வடிச்சிடலாம். உடனே வடிச்சிட்டு
வடிச்சோன்னையும் நம்ம இதே மாதிரி பைப்பில் தண்ணி இருந்தது, தண்ணியில் இப்படியே காட்டிடலாம். சூடு வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா குழஞ்சிரும். அதுக்காக தான் இப்படி இந்த மாதிரி வடிச்சுக்கணும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு தக்காளியை வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் 2 டீஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 2 சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துனோடனே கூடையே வந்து கேரட்டையும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மூடி வைக்கலாம். இப்போ மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மக்ரோனியை நல்லா வடிச்சிட்டு நம்ம பைப்பில் காமிச்சு எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக வெந்திருக்கு. இது வந்து மசாலாவும் ரெடியாக இருக்குது. நம்ம அதோடு சேர்த்து கலந்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு லேசாக எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மக்ரோனியை சேர்த்துக்கலாம். இது நல்லா மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இப்போ மக்ரோனியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ மக்ரோனியை நல்லா கலந்து விடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி மெதுவாக அது மாதிரி கலந்து விடலாம். ரொம்ப நம்ம வேகமாக கலந்து விட்டோம்னா மக்ரோனியெல்லாம் உடஞ்சிரும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சே நல்லா ஸ்பைசியாக ஒரு மக்ரோனி பண்ணியிருக்கிறோம். கடையிலேருந்து எந்த சாஸும் கெச்சப்பும் எதையும் நம்ம யூஸ் பண்ணல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். டைமரில் 14 நிமிஷம் 28 செகண்ட் ஆயிருக்கு. டைமர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிட்டோம்.